ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி மார்னிங்கோட எழும்பி எங்கே போய்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், நானும் எங்களோட தங்கச்சியும் பலவத்துறைக்கு போய்த்து கொண்டிருக்கிறோம் மீன் வாங்குறதுக்கு. மார்னிங்கோடே போகணுமென்று நல்லா தூங்கி கொண்டு இருந்தேனே, எழுப்பாட்டி கூட்டி கொண்டு போகிறா. அதுதான் என்னை மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீங்கின மாதிரி இருக்குது. இன்னமுமே தூக்கம் கலக்கம் தானே எனக்கு. நான் எப்பயுமே எனக்கு ஒரு 10 மணி பிந்தினா தான் சரியாக விடிஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகும். மகதிர ஸ்கூல் டைமுக்கு எப்படியோ எழும்பி அவரை அனுப்பி அந்த வேலைகளை முடிப்பேன். அப்படி இல்லை ஃப்ரீ நாள்னு சொன்னால் எப்படியுமே தூங்குறதுக்கு தான் பார்ப்பேன். இவன் அந்த வேலையோடு என்னை எழுப்பாடி கொண்டு வந்து இன்றைக்கி நல்ல வேலையொன்றும் செஞ்சா எனக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போகிறோம் நிகம்பு பலவத்துறை பள்ளி தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அந்த இப்போ விளங்குதே, இது தான் பலவத்துறை பள்ளி. நீர்கொழும்புல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தான் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லி இப்போ என்னைய கூட்டிகிட்டு வந்தா. இது பார்த்திங்கன்னா அவரோட வீட்டிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ்க்கு கூட ஆயிக்கும். ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே ஆயிக்கும். இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். அதோடு நான் இந்த மார்க்கெட்டுக்கு போய்த்து இல்லைன்ட்டு அவகிட்ட ஒரே செல்லுவேன், போப்போல் என்னைய கூப்பிடுவாரேன்ட்டு. ஆனால் எப்போவுமே அவள் மார்னிங்கில் எழுப்பாட்டினா நான் எழும்ப மாட்டேன். இன்றைக்கு எப்படியோ என்னை எழுப்பாட்டி கூட்டிக்கொண்டு வந்துட்டா. அவவுமே மிச்சம் நாளைக்கு பொறுத்தா நீங்கள் வந்திக்கிறா. அவட ஹஸ்பண்ட் அவ கூட்டிகிட்டு வரப்போப்பில் பேசிக்கொண்டு வந்தா என்னையோட. என் ஹஸ்பண்டோட ஒரு கெஸ்ஸிங்கில் தான் அவனைய கூட்டிகிட்டு வாரேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் 2 பேரும் இப்படி போனதுக்கு எங்கள் 2 பேருக்குமே இடம் தெரியா. போகிற வழியில் கண்டுபிடிப்பு மாதிரி தான் பெய்து கொண்டு ஈக்கிறோமா. ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நீ கூட்டிகிட்டு பெய்து கொண்டு ஈக்கிறா. நிகாம்புலேருந்து யார் சரி என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த உங்களோட ஏரியா வழியாக நாங்கள் போகிறோம்னு சொல்லி. ஒரு மாதிரியாக இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இது தான் இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் எங்களுக்கு விலை பேசி எடுக்கலும். விலை பேசி என்று சொன்னால் ஒரு ஆஃபர் அடித்து நல்ல விலைக்கு மீன் வாங்கலும் மற்ற இடங்களை விட. அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்கும். ஆனால் என்னது கொஞ்சம் நாங்கள் ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்னைய மாதிரி ஆட்கள் போனீங்கன்னு சொன்னால் அவங்க தாரதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்களோட தங்கச்சி இனி அவரோட ஹஸ்பண்டோடு இங்கெல்லாம் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார் போல், இப்படி இதெல்லாம் பார்த்து எடுக்கிறேன்ட்டு. அதனால அவள் வெஜிடபிள்ஸ் வாங்க போனாலும் சொல்லுவாள், தமிழோட வெஜிடபிள் வேறு, ஒருலையோட வெஜிடபிள் வேறு, இது தான் எடுக்கணும் அப்படி இப்படின்டுவா. எனக்கு அப்படியெல்லாம் தெரியா. நான் எங்களோட ஊட்டிக்கிட்டே இருக்கிற மார்க்கெட்டில் என்ன வெஜிடபிள் இருக்குது, வளமையாக எடுக்கிறவர் என்ன விற்கிறாரு அதை தான் வாங்கிட்டு வருவேன். ஆனால் அவள் நிறைய விஷயங்கள் சொல்லுவாள். ஒரு மாதிரியாக பைக்கை கொண்டு போயிட்டு ஒரு சைடில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நார்மலாக இந்த இடத்துகளுக்கு வரப்போப்பில் ஒரு பக்கெட் மாதிரி என்ன சரி எடுத்துகிட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் மீன் வாங்கிட்டு போகிறதுக்கு. நாங்கள் இன்றைக்கி மறந்துட்டு வந்துட்டோம். ஏன்னா இதுக்கு முந்தி இருந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய்த்திருக்கிறோம். அது நிகாம்பு டவுனில் இருக்குது. அங்கே போகலன்னா நாங்கள் வீட்டில் இருந்தே ஒரு பக்கெட் மாதிரி எடுத்துகிட்டே தான் போனோம். இந்த அன்றைக்கு எங்கள் 2 பேருக்குமே மறந்துட்டு எடுத்துகிட்டு வர. இப்போ நாங்கள் போயிட்டு இங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் மீன் எடுத்தோம். பார்த்திங்கன்னா நாங்கள் கிழவெல்லாம் செல்வோம், ஸ்ரீலங்கன்ஸ்க்கு தெரியும். அந்த மீன் தான் எடுக்க போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா இதில் 2-3 வகை இருக்குது. கிழவெல்லன்னு சொன்னால் அதே மாதிரிலாம் குட்டி இருக்குது பலையன்னு சொல்லி. அது மிச்சம் எங்களுக்கு எலர்ஜிக் ஆகும். அதே மாதிரி எட்டவெல்லாண்ட ஒன்று இருக்குது, அது அவ்வளோ டேஸ்ட் இல்லை. இதெல்லாம் என்னோட தங்கச்சிக்கிட்ட இருந்து நான் படித்தது ஒரு தான். இப்போ இவ நாங்கள் பார்த்த உடனேயே நாங்கள் செல்ல முந்தி அவவே குயிக்காக கட் பண்ணி கொண்டு போய்த்துட்டா. இது கட் பண்ண போலே எங்களோட தங்கச்சி பார்த்துட்டு சொன்னால் இது கிழவெல்லா இல்லை. இப்போ அவவே சொல்கிறா, ஓ இது எட்டவெல்லா. அப்போ அவள் சொன்னா, தங்கச்சி சொன்னால் நாங்கள் உங்கள்கிட்ட கிழவெல்லான்னு தானே கேட்டோம், நீங்கள் ஏன் எங்களுக்கு எட்டவெல்லா கொடுக்குறீங்கன்ற உடனே அப்புறம் ஒரு மாதிரியாக அதை ஓரமாக்கிட்டு இப்போ நல்ல மீன் ஒன்று பார்த்துட்டா. இது பார்த்த உடனே விளங்குது கிழவெல்லான்னு சொல்லி அவளுக்கு. அதுக்கப்புறம் அந்த மீனை தான் நாங்கள் ஃபுல்லாக எடுத்திருந்தோம். இப்போ இங்கே மாதிரி போல் எங்களுக்கு விலை பேசி எடுக்கிறதுக்கும் திறமை இருக்கணும். அதே மாதிரி மீனை பார்த்து எடுக்கிற அளவுக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். சும்மா நாங்களும் போய்ட்டு மீன் வாங்குறோமெண்டு இங்கே வந்தால்
இப்போ அவங்க தார விலைக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களும் மீட்பாங்க. இப்போ நானும் எங்களோட தங்கச்சியுமே வந்து அவ்வளோ பெருசாக எங்களுக்கு வந்து விலை குறைச்சி எடுக்க தெரியா. எங்களோட உம்மாங்கால மாதிரி கூட்டிகிட்டு போனோமெண்டா இப்படி சரி எங்களோட உம்மாங்க வந்து அந்த விலை ஆஃபர் ஒன்று அடித்து அந்த விலைக்கு எடுப்பாங்க. இப்போ பெரிய மீன் ஒன்றே எடுத்தோம். நானும் எங்கள் தங்கச்சியும் வந்து ஷேர் பண்ணி எடுத்து கொள்வோமெண்டு. அதோட இன்றைக்கு ஆக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய மீன் தேவைப்பட்டுச்சு. நினைக்கிறேன் அது வந்து ஒரு 3 கிலோ 3.5 கிலோ ஈக்குமெண்ட்டு நினைக்கிறேன் அந்த மீன் வந்து. அதோட வந்து இன்னும் 2-3 மீன் வாங்கினேன். பார்த்திங்கன்னா எனக்கு இன்னமுமே இந்த தூக்க கலக்கம் போகல. எனக்கு கண்ணை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் என்னடா எனக்கு வந்த சோதனை. என்னைய மார்னிங்லேயே ஹெல்ப்பாட்டி வந்து இந்த மார்க்கெட்டில் ஒட்டிக்கிறான்ற மாதிரி தான் இது கொண்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கினேன். தங்கச்சி எல்லாம் பார்த்து எடுத்து தந்தா. அதெல்லாம் அன்றைக்கே கட் பண்ணி எடுத்து வேறே இங்கே வந்து எங்களுக்கு சின்ன ஃபிஷ்வெல் எடுத்தால் வந்து க்ளீன் பண்ணி தரத்துக்கும் ஆள் கழிப்பாங்க. ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கொடுத்தா க்ளீன் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஈக்குது. இது வந்து நாங்கள் ஜீலா மீன் எடுத்து செல்லுவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது நான் எடுத்துகிட்டு வந்து 2 டேஸ்க்கு தான் எங்கள் வீட்டில் கொண்டாந்து ஆக்கினேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கிரேவியுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட வந்து இதில் பேக் சைடில் வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டும் மீக்குது. நாங்கள் அங்கேயுமே ஒரு ரவுண்ட் பேத்துட்டு தான் வந்தோம் தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்குவோம்ண்டு. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கல. இப்போ போகிற வழியில் இன்னொரு ஆள் ஒன்றும் இருந்தாங்க ஃபிஷ் விற்கிறவங்க. அவங்கக்கிட்டேயும் வந்து இன்னும் 2 வகையான மீன்கள் வாங்கினேன். இந்த கல் மீன் என்று சொல்லுவாங்க அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னும் என்னமோ ஒரு மீன் வாங்கினேன். அதில் பேரும் எனக்கு தெரியாது. அதோட நான் தங்கச்சி வந்து வளமையாக எடுக்கிற வெஜிடபிள் ஷாப்புக்கு தான் வந்திருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. அந்த அன்றைக்கு நாங்கள் தேடி வந்த கீரை மட்டும் இல்லை. எப்போவுமே வந்து எல்லாருக்குமே இப்படி ஆகும் தானே. நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று தேடி போனால் அந்த கடையில் அது மட்டும் இருக்காது, மற்றது எல்லாமே இருக்கும். அப்போ நாங்கள் வந்து அந்த அன்றைக்கி இது தான் ஆக்குவோம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அப்போ கட்டாயம் கீரை எடுக்கணுமென்று இருந்துச்சு. இங்கே இருந்த கீரையை பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை. அதோடு வந்து வேறு எங்கே சரி எடுப்போம்னு சொல்லி போயிட்டோம். இப்படி வார வழியில் எல்லாமே எடுத்துக்கொண்டு தான் வந்தோம். நாங்கள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா உடனே நான் வந்து அரிசியை கழுவி அடுப்பில் வச்சிட்டேன். நார்மலாக வந்து எங்களோட வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க என் கையால் வந்து அரிசி வச்சா வந்து சோறு வந்து பானை நிறைய வருமெண்டு. அது ஒரு மித்தா என்னன்னு தெரியும். ஆனால் நான் நார்மலாகவே வந்து இப்போ நான் அரிசி வேலை என்ன சரி இருந்தேன்னா நான் வைப்பேன். அப்போ கொஞ்சம் பறக்கத்தாகவே இருக்குமெண்டு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் நீடி பீப்புள்ஸ் இருப்பாங்க தானே, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரைஸ் பார்சல்கள் வந்து கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லித்தான் நானும் எங்களோட தங்கச்சியும் இதே மார்னிங்கோட போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா வட்டக்கா. நான் நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து இது மஞ்சள் பூசணிக்காண்டு சொல்கிறாங்க. நிறைய விலாக்ஸில் பார்த்திக்கிறேன். எனக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லேயே வந்து விருப்பமான வெஜிடபிள் வந்து இது தான். ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது. ஆனால் எனக்கு இது நல்லா பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்து இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து இப்போ தான் எங்களோட வீட்டில் டீ ஊற்றிக்கிறேன். எங்கள் ரொம்ப நாங்கள் ஒர்க்காட்டி இருந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நார்மலாக எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கும். டீயும் ஒரு ஸ்லைஸ் கேக்கும் அப்படி தான் இருக்கும். எடுக்கிறேன் இது யாருடா இது யாருடா இதை எடுக்கிறேன். என்னன்னு தெரியும். அப்ப இதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் ரயான் எனக்கு இதைத்தான் பெரியம்மா உம்மடை எடுத்த இல்லை நான் இதில் தான் கொடுப்பேன். அப்போ நான் இந்த ரெட் கலர் எடுக்கிறேன். ரெட் கலர் நான் இது யார்கிட்ட இதா இது தேண்ட கேக்குறீங்க தேண்ட
நான் எங்களோட வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கு கப் வந்து ஒவ்வொரு கலர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலரில் கப் வச்சுக்கிறோம். எங்களோட ரயானுக்கு வந்து அந்த எல்லாரோட கப்பும் என்னென்ன கலருன்னு தெரியும். இப்போ நான் வந்து வேறு யாருடையாவது கப்பை எடுக்க போல தான் அவர் அதை எடுக்காதீங்க, அது அவங்கட, அது இவர்டேன்னு சொல்கிறாரு. அவருக்குமே நல்லா தெரியுது இந்த கலர் இவங்க தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. நான் வேறு யாருடையாவது கப் ஒன்று எடுத்தோடனே அவர் கத்துறாரு அதை எடுக்க வானம்னு சொல்லி. பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் மீது டீயை குடிச்சிட்டு கேக்கையும் திண்டுட்டு வந்து எங்களோட தங்கச்சி வந்து நாங்கள் கொண்டாந்து ஃபிஷ் எல்லாம் கழுவி எனக்கு தேவையானது எல்லாம் வந்து இப்படி பக்கெட்டில் போட்டு பேக் பண்ணி கொடுப்பா. எப்போவுமே வளமையாக அவள் எனக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி கழுவி அவள் வாங்கிட்டு வந்தாலுமே எனக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சிருப்பா. அதுதான் சொல்கிறேன் வந்து அந்த செல்வாங்க அந்த ரத்த உறவுகள் எடு சொல்லி. இப்போ நோம்பலில் வந்து எல்லா வீட்லேயும் தாத்தா தான் வந்து தங்கச்சிக்கு செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அப்படியே ஆப்போசிட். எங்களோட தங்கச்சி வந்து நல்லா பொறுப்பாயிப்பா. அதே மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்து குயிக்காக செஞ்சு எனக்குமே அவன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான மீன்கள் எல்லாம் நான் எடுத்தது போல் எல்லாம் கழுவி பக்கெட் போட்டு எல்லாம் ஃப்ரீசர் பண்ணி வச்சுடுவான் நான் வரப்போல் எடுத்துகிட்டு வரத்துக்கு. பார்த்திங்கன்னா மீனை கழுவினதுக்கு பிறகு வந்து நல்லா சிங்கை வந்து நல்லா ஒரு தடவை வந்து விம் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெடிமேக்ஸ் சோப் இருக்குதானே அது வந்து சிங்க் கழுவுறதுக்கேண்டே அவள் எப்போயுமே ஒரு கட்டி வாங்கி வச்சுக்கிறான். மீன் கழுவினதுக்கு அப்புறம் அந்த வாசம் போகிறதுக்கு வந்து இந்த மெடிமேக்ஸ் சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுவா. அப்போ தான் அந்த மீன் ஸ்மெல்லாம் போகும். எங்களோட வீட்டில் வந்து எப்போவுமே சிங்க் வந்து க்ளீனாக இருக்கணும். நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன் சிங்க்கை வந்து அவ்வளவா கழுவ மாட்டாங்க, க்ளீன் பண்ண மாட்டாங்க. லேடிஸ் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து கட்டாயம் வந்து கிச்சனை வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சு கொள்ளணும். அதே மாதிரி எங்களோட சிங்க்குமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பளேண்டு இருக்கணும். அதோடு அவள் வந்து ஆக்கையும் தொடங்கிட்டா. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து கீரையை சாப் பண்ணி கொண்டு இருக்கிறா. ஃபுட் ப்ராசஸர் இருக்கிறதால ஈஸி. இன்றைக்கி நாங்கள் 3 கெட்டு கீரை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எங்களோட அம்மா வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க கீரையை. நான் வந்து எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்தேன். எங்களோட தங்கச்சி வந்து இப்போ எல்லாம் ஆக்கி கொண்டு இருக்கிறா. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து நான் பாக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டு இருந்தேன். என்னத்துக்கு நாங்கள் இது கொடுக்குறோமேண்டா கொஞ்ச நாளாகவே வந்து ஒவ்வொரு தடங்கள் அப்படின்னு சொன்னால் நார்மலாக நாங்கள் பைக்கில் போகல ஏதாவது ஒரு மாதிரி அப்படி சோம் இல்லாமல் போகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கெட்ட கனவுகள் கொஞ்சம் கண்டுபட்டுச்சு. அப்போ எங்களையால் என்ன செய்யலும் அல்லாஹ்கிட்ட துவா கேட்கலும் ஒரு ஹதியா கொடுக்கலும். அதை தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு கொண்டு இருந்தோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் தானே நானும் எங்களோட தங்கச்சியும் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில் வந்து எங்களோட பைக்குக்கு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு எங்களோட காலெல்லாம் கொஞ்சம் புண்ணாகிட்டு 2-3 தடவை அந்த மாதிரி ஆவிச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் காலையில் நல்லா ஓவராகவே பட்டி இருந்துச்சு. அதோடு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறா. அவள் வந்து எனக்கு கட்டாயம் சொன்னால் வந்து கால் பண்ணி சொன்னால் இப்படி தான் நான் உன்னைய பற்றி ஒரு கெட்ட கனவுண்டு கண்டுன்னு சொல்லிட்டா. சொன்ன இடத்துலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு இதாட்டம் இருந்துச்சு. அதோடு தான் வந்து என் தங்கச்சியும் சொன்னால் ஓதாதான் கொஞ்சம் நாளாகவே இப்படி தானே இருக்குது, நாங்கள் என்ன சரி கொடுப்போமேண்டு. எங்களுக்கு இது பார்த்திங்கன்னா எங்களோட தங்கச்சியை ஹாஸ்பிட்டலில் இருக்க போல் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எங்களை கையால் வந்து இந்த நேரம் நாங்கள் ஹதியாக செஞ்சு கொண்டே இருக்கணும். எங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன ஆபத்துக்கள் எல்லாம் வந்து நோய் நொடிகள் எல்லாம் குணமாகும் என்று சொல்லி எங்களோட தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் இருக்க போலையுமே வந்து நான் இதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க போல் அவட கையால் நிறைய நாங்கள் சதக்காவல் கொடுத்து கொண்டே இருந்தேன். அதனாலே என்னமோ அவள் குயிக்காக வந்து குணமாகி வந்தா. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். எங்களோட தங்கச்சி வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இதாகி பேர்ன்ஸ் யூனிட்டில் வந்து மிச்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்த ஒரு 1 மந்த் போல். அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அவள் சோமாவி வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து நாங்கள் நினைக்கிறோம் இந்த கொடுத்த சின்ன சின்ன சதகாக்கள் தான். அதனால் நீங்களுமே வந்து உங்களுக்கு ஏழுமானது சின்னதாக இப்படி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்களால் என்னத்தான் ஏழும் அந்த அளவில் வந்து ஒரு சதக்காவை கொடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் ஆபத்துகள் எல்லாமே உங்களைய விட்டு விலகி போகும். இது வந்து நாங்கள் தான் கொடுக்குற மாரி சொல்லி வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு பெருமைக்கு காட்டுறதுக்காக நான் இந்த வீடியோஸ் எடுக்கல. உங்களுக்கும் ஒரு ஐடியா ஒன்று இருக்கும் தானே.
இப்படி கொடுக்கலும் என்று சொல்லி இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட கனவோ என்னமோ ஒன்று வந்துச்சு இல்லாட்டி எங்களுக்கு ஏதாவது எங்களோட குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்ற இந்த மாதிரி ஏதாவது உங்களால் ஏழுமானத்தை வந்து சதக்கா பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபுட் பார்சல் எல்லாம் எடுத்துக்கொண்டு நானும் எங்களோட தங்கச்சியும் இப்படி தான் ரோட்டில் போனோம் பைக்கில். நடுவில் அம்படக்கூடிய அந்த வயசானவங்க வெயிலில் வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் சாப்பாடு பார்சல் ஒன்று தரவாண்டி கேட்டுட்டு தான் கொடுத்தேன். எங்களுக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சில பேருக்கு கொடுத்த உடனே வயசானவங்க எடுத்து உடனே பிரித்து சாப்பிட்றத பார்க்க போகல எங்களுக்கு சரியான இதாக இருந்துச்சு. அந்த அண்டைக்கு அவங்களோட இரணம் வந்து எங்களோட கையால் தான் போகணுமென்று இருந்திக்கும். இது இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.